ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி டிரைவர். ஃபேஸ்புக்கில் ரொம்ப நாளாக ஃபுல் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வீடியோ போடவே முடியறதில்ல. பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து கரெக்டாக மாட்டிட்டோம். 2 நாள் மாட்டிட்டோம். நேற்று காலையில் லோடு இறக்கிட்டு வந்தேன். இங்கே 5 மணிக்கு ஆஃபீஸ் வந்தோம். மத்தியானம் 1 மணிக்கு லோடு இருக்குதுன்னு வர சொன்னாங்க. போய் லோடு ஏற்றிட்டு, லோடு எத்தனை மணிக்கு ஏற்றுனாங்க? நைட்டு எத்தனை 9 மணி இருக்குமாடா? 9:30 லோடு ஏற்றினாங்க. 9:30 லோடு ஏற்றிட்டு 10-11 மணி வரைக்கும் பில்லு வாங்கிக்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா காலையில் தான் பில்லு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே சாப்பாடு ஆகிறதுக்கு எதுக்கு வசதி இல்லை. மறுபடியும் ரிட்டன் ஆஃபீஸ் வந்துட்டோம். எடை போட்டு ஆஃபீஸ்க்கே வந்துட்டோம். கிளைமேட் பாருங்க. கேமரா திருப்புறது ரொட்டேஷன் எப்படின்னு தெரியலையே. பாருங்க மழை. ஆஃபீஸ் வந்து சாப்பாடு ஆக்கலான்ட்டு வந்தோம். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சூரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம். மழை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்குது. வழியெல்லாம் பாருங்க சதன்னு ஆயிடுச்சு. சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன சாப்பாடு? சொரக்காய் கட் பண்ணி வச்சிருக்குது. மிக்சியே இல்லாமல் பாருங்க, தலைவ வேற லெவலில் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மிக்சியே இல்லாமல் எப்படி மசாலா அரைச்சிட்டா பாருங்க. நான் வரைக்கும் வச்சு ஒட்டுன்னு கொட்டுறேன். தலை வலி என்னால தாங்கவே முடியல. சாப்பாடு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆமா, அங்க இருந்தா சாப்பாடு ஆக்க முடியாதுங்க, ஆபீஸ்ல இருந்தா. அதனால வந்துட்டு இங்கேயே வந்துட்டோம். லாரி ஆபீஸ் வந்துட்டோம். லோடு ஏற்றிட்டு லாரி டிரைவரோட நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இதுல வேற வந்து சில லாரி டிரைவருக்கு வேற கமாண்ட் வேற பண்ணிடுறாங்க. நான் ஒன்னும் இல்லை, அந்த குஜராத்தில் அந்த பஸ்ஸுக்கு தனியாக லேனுக்குன்னு ஓட்டேன். இப்போதான் நீ குஜராத்தே ஓரையன்னா நான் போறவோ தானே போக முடியும். எனக்கு மாமியாவோட இருக்குது குஜராத்தில் பொழுதுனிக்கு வந்துட்டு போறதுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு வீடியோவில் போட்டோம்னா உடனே நீ இப்போதான் பாக்குறியா, இதெல்லாம் எத்தனை நாளா இருக்குது அப்படின்னு வேற ஒரே கமாண்டு. நாளைக்கு சரி சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா சாப்பிட்டு, பில்லு இன்னும் வரலைங்க. லோடெல்லாம் பண்ணி விட்டாங்க. பில்லு தான் இன்னும் வரல. பில்லுக்கு வேண்டி வெயிட்டிங். 3 வண்டி வெயிட்டிங். பில்லு வந்தேன்னா 3 வண்டி ஒட்டுக்கா கிளம்பிடுவோம். லோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா, திருப்பூர், சேலம். திருப்பூர், சேலத்தில் ஒரு டிராப்பு, திருப்பூரில் ஒரு பாயிண்ட்டு கொண்டு போய் இறக்கிட்டு அவ்வளோதான். நான் போய் வீட்டுக்கு போயிடுவேன். பஸ்ஸு வேற மாற்றணுங்க. பஸ்ஸு வேற மாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் வேற டிரைவர் மாற்றி விட்டுருக்குறாங்க. பஸ்ஸு மாற்றணும். மழை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க. கிளைமேட்டு ஃபுல்லாக செம்ம கிளைமேட்டு. சட்டத்தை இறக்கி விட மாட்டேங்கிறான். பாருங்க, காய் அரிஞ்சாச்சு. அப்புறம் மசாலாவை இடிச்சிட்டான். அடுத்தது என்னடா பண்ண போற? தாளிச்சு விட்டுற வேண்டியதா, அவ்வளோதான். நேற்று வச்ச ரசம் இருக்குது, அப்படியே சாப்பாடை வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் வண்டி புது வண்டிங்களா, எல்லா ஜாமானும் புதுசு. பாருங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோறு மட்டும்தான் ஆக்கியிருக்கிறாங்க, குழம்பே வைக்கல. நாங்கள் தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து அதுதான், வண்டி நிற்கிது. எல்லாம் இங்கே நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இதெல்லாம் இல்லைங்க, செட்டெல்லாம் இல்லை. வெறும் தகர கொட்டாய் தான். அதில் தான் ஆஃபீஸு எல்லாமே. நம்ம ஊர் மாதிரி பில்டிங் இருந்தால் தான் ஆஃபீஸு, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. சிட்டிக்குள்ளே இருக்கிறது இருந்தாலும் இதெல்லாம் காசு மிச்சம் தானே. அவுட்டரில் போட்டா 10 மணி ஆச்சு. டீ கொண்டு வருவாங்க, டீ கொடுப்பாங்க ஆஃபீஸ்க்கு. அது இங்கெல்லாம் டீ வந்து இவ்வளோதாங்க. நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி இவ்வளோ டீ எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஆயில் ஐட்டம், இந்த போண்டா பஜ்ஜி எதுவுமே கிடையாது. எல்லாமே அதனால தான் அவங்களுக்கெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் யானைக்குட்டியாட்ட ஆகிட்டு இருக்கிற. சோறே தின்னு உண்மையாலுமே நம்ம ஆளுகளா இருந்தா 3 வண்டிக்கு நேற்று லோடு ஏற்றினாங்க. பார்த்தீங்களா, நம்ம ஆளுகளை 6 வண்டிக்கு லோடு ஏற்றி இருக்கிறாங்க. ஒரு துளி கூட சடம் இல்லாம ஏத்துறானுங்க. அவனுங்க தான் பயங்கரமா வேலை செய்யறானுங்க. நம்ம ஆளுகளா இருந்தா சத்தியமா சொல்றேன், ஒரு வண்டிக்கு மேல லோடு ஏற்ற மாட்டாங்க. அவ்வளவுதான், என் வேலை முடிச்சதுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அவனுங்க மாதிரி ஆளு. நம்மளும் வந்து இனிமேல் சாப்பாட்டு இதெல்லாம் மாத்திக்கணுங்க. அரிசி சோறே திங்க கூடாது. சின்ன வயசுல இருந்தே தின்னு பழகிட்டோம்.
அவனுக்கு மாதிரி ரொட்டி இந்த மாதிரி தின்னோம்னா தான் நம்மளும் உடம்பு வருங்க. இவன் சோறு அரிசி சோறு தான் நிற்கிறான், ஆனால் அவனுக்கு மாதிரி தான் இருக்கிறான் பாருங்க, வடக்கு மாதிரியே இருக்கிறான் பாருங்க. ஓ சரியான ஹீட்டு. டே எப்படா சட்டரை தூக்கி விட்டியடா. சாப்பாடு ஆகிறதுக்கு எப்படி நீ 1 மணி நேரம் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். நைட்டு வேற நேரத்துலேயே சாப்பிட்டேங்க. நான் வேற கேமரா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ அந்த மாதிரி எடுக்கிறேன்னா, அதனால கேமரா பார்க்காம என் மூஞ்சி பார்த்து பேசுகிறேன். அப்படியே போக பழகிரு. பாருங்க வண்டி காமிக்கிற இறங்கி. வண்டி பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸு, பின்னாடி இருக்கு பாருங்க அதுதான் ஆஃபீஸு. இந்த மாதிரி கிளைமேட்டில் ஏதாவது டீக்கு நம்ம ஊராக இருந்தால் டீ போண்டா வாங்கி குடிக்கலாம். இங்கே அதுக்கெல்லாம் வழி இல்லைங்க, கடையே இல்லை. கடை வேணும்னா இன்னும் தள்ளி தான் போகணும். டீ கடைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தடம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த தடம். சரியான சேருங்க, சரியான குழி. இங்கே வேறு என் டயரு இந்த அளவுக்கு பூரா டயர் மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருச்சு. ஆனால் வண்டி வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி BS6னால கார் மாதிரி இருக்குது வண்டி. சடவு தெரியுறது இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு. ஆமாம் நல்ல வேலை சேத்துல கால் வச்சுட்டேன். பாருங்க இது பூரா குடோனு. இப்போ பாருங்க கால் எப்படி எந்த அளவுக்கு புதையுதுன்னு. வண்டிக்குள்ள பூரா சேராதான் கிடக்குது. என்னடா எல்லா வண்டியிலையும் விசில் சத்தம் அத்தனை டைம்ல வருது. எல்லாரும் தோறாக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, வேற வழி இல்லை. பாருங்க வண்டி எத்தனை வண்டி நிற்கிது வருங்க உள்ள. இதுக்கு பின்னாடி ஒரு 4 வண்டி நிற்கிது. நம்ம வண்டி ஸ்ரீ வேல்குமரன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டெய்னருக்கு வரேங்க. டேய் நீ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கண்டெய்னருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்டா? இந்த வண்டிக்கு அவனு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நாங்கள் ஆல்ரெடி 2 பேருமே சோலாப்பூர் போயிருக்கிறோம், நாக்பூர் போயிருக்கிறோம். ஏன்னா தலைவர் டெல்லி மட்டும் வரல, அமையல. டெல்லி நானும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டான் லாரியில். சரி ஆப்பிளோட எதற்கு டெல்லி போகலான்டா, சிம்லா போகலான்டா கூப்பிட்றா அப்படின்னா அவனே வண்டி விட்டு இறங்கிட்டான். கடைசியில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. பார்ப்போம் ஒரு நாள் போவோம், டெல்லி சிம்லா எல்லாம் போவோம். ஓகே சாப்பாடு ரெடியானா சாப்பிட்டு பில்லு எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. பில்லு கொடுத்தாங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான். எந்த வழியாடா போகிறோம்? பெத்துக்காடு வழியாவா? பெத்து வழியாக தான் போகிறோம். பார்க்குற போகிற போது அப்படியே ஏதோ வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். எங்கேங்க வண்டி ஓட்டுறதுக்கே சரியாக்குது. வண்டி ஓட்டுறது இல்லைன்னா தூங்குறோம், இதுக்கே சரியாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் விலாகு. அதாவது கேமரா பார்த்து எனக்கு இப்போ பழகல, இன்னும் பழகினதுக்கப்புறம் இன்னும் நல்ல நல்ல லாங் வீடியோலாம் போடலாம். ஓகே பாய். டே பாய் சொல்லிடு. பாய்.